ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இன்னும் கூட்டணியில் தொடர்ந்து தானே இருக்கிறாங்க. இந்த 4.5 ஆண்டுகள் மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தலில் 4 தேர்தலில் வெற்றி கூட்டணியா இருக்குது. காங்கிரஸ் பாரம்பரியத்தையும் காங்கிரஸ் வரலாறையும் தெரியாதவர்கள் இப்படி இந்த மறைமுகமான செய்திகளை தான் வளர்ந்து கொள்வதற்காக, தன்னுடைய புகழை வளர்த்துக் கொள்வதற்காக, விளம்பரத்தை வளர்த்துக் கொள்வதற்காக இப்படி பேசுவாங்க. இது முதலும் கடைசியாக சொல்லுகிறோம். காங்கிரஸ் கருத்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன சொல்லுகிறதோ அதான் கருத்து. ஊடகங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், யாரோ போறாங்க வராங்க இதெல்லாம் சொல்றாங்கன்றது இங்கே பெரிதுபடுத்த வேண்டாம். இதெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி. இது RSS பிஜேபியும் மறைமுகமாக ஊடுருவி வேலை பார்க்கிறார்கள். இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. நான் புகார் அனுப்பியிருக்கேன். நான் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, தலைவர் ராகுல் காந்தி பெயரை யாரும் தவறாக பயன்படுத்தினால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அனுமதிக்காது. அரசியல் புரசலாகவோ நேரடியாகவோ எதற்காக அவருடைய பெயரை பயன்படுத்த வேண்டும்? யாரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இங்க ஒரு கட்சி நடத்துகிறதுனா பேரலரா கட்சி நடத்துறதுக்கு எப்படி அனுமதிக்க முடியும்? அவர் என்ன தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாற்று தலைவரா? இதெல்லாம் அனுமதிக்க முடியாது. ஏதோ சில்லறையா தெரியாம பேசுறது, விளம்பரத்துக்காக பேசுறது, ரைட், ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க செய்யறாங்கன்னு விட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு உத்தரப்பிரதேச ஆட்சியை தூக்கி பிடிப்பதை எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? தமிழ்நாட்டில் யாராவது ஒரு காங்கிரஸ்காரன் உத்தரப்பிரதேச ஆட்சி தமிழ்நாட்டோட மேன்மையான ஆட்சின்னு ஏற்றுக்கொள்வார்களா? அந்த ஆட்சியை போய் தமிழ்நாட்டோட உயர்ந்த ஆட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் களத்தில் இருக்கமா இல்லையான்றத மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தீர்மானிக்க போகிறார்கள். இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நான் கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிகிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிகிட்டு போங்க. நயன்தாரா கூட்டிகிட்டு போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்கள். கூட்டம் கூட தான் செய்யும். எங்கள் கட்சி களத்தில் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு என்ன தைரியம் வந்துருக்கு ஒருத்தனுக்குன்னா தவறு. நாவை அடக்கி பேசணும். பார்த்துங்க. இந்த கனவுல எங்கள் அம்மா என்னுடைய தாய் வந்தாங்க. ஏன்பா வரன்னு கேட்டேன். ஒரு பையன் ஒரு பதிவு போடுறான், கழுத்தில் துணி போட்டு இறுக்கி கொள்ளணும்னு ஒரு பதிவு போடுறான். அந்த பதிவு போட்டவனை கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. அப்போ என் தாய் சொல்லிச்சு, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், நீ அப்படி வளர்த்துருக்கிற அந்த பிள்ளைய அப்படின்னு. ஆமாம்மா, நான் சரியாக தான் வளர்க்கல. வளர்த்துருந்தா என்னை மார்லேயும் பின்னாலேயும் முதுகுலேயும் கண்ட இடத்துல ஈட்டியால் குத்துற மாதிரி குத்தலாம். நான் என்ன செய்யறது? 100க்கு 95 விழுக்காடு பாட்டாளி மக்கள் என் பின்னாலே தான் இருக்கிறார்கள். அன்புமணி பின்னாலே 5% மக்கள் கூட இல்லை. இந்த தேர்தலில் ஒரு நல்ல கூட்டணி அமைப்பேன். அந்த நல்ல கூட்டணி வெற்றியை தரும். வணக்கம். இது கேள்விக்களம். அரசியல் ரீதியாக ஒரு இவெண்ட்ஃபுல் டேன்னு சொல்லலாம். இன்று தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் திமுகவினுடைய மகளிர் அணி மாநாடு பல்லடத்தில் நடந்தது. அதில் வெல்வோம் 200 என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு அறைகோல் விடுத்திருக்கார். மக்களுக்கு நாம் வென்று காட்ட வேண்டும் என்று தொண்டர்களுக்கும் சரி. மற்றொரு பக்கம் பவருக்கு வருவது உறுதியாகிவிட்டது என்பது தெரிகிறது என்று முதலமைச்சர் ஒரு பிரகடனமாகவே செய்திருக்கிறார். இதற்கிடையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க RSS பாஜக சதி, அதற்கு சிலர் இடம் கொடுக்கிறார்கள் காங்கிரஸில். அவர்கள் காங்கிரசினுடைய அதிகாரப்பூர்வமான வாய்ஸ் கிடையாது என்று இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தகை, பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களை விமர்சித்து, அதுபோன்ற பேசுபவர்களை கடுமையாக விமர்சித்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மற்றொரு பக்கம் விஜய்க்கு நாவடக்கம் தேவை, எங்களை எப்படி இப்படி குறைத்து மதிப்பிட முடியும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். எச்சரிக்கையாகவும் சொல்லியிருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக பாமகவினுடைய பொதுக்குழு திரு ராமதாஸ் அவர்கள் தலைமையில் சேலத்தில் இன்று நடைபெற்றது. அதில் கண்ணீர் மல்க பல்வேறு விஷயங்களை திரு ராமதாஸ் அவர்கள் கூறியிருந்தார். இது எல்லாம் பற்றி தான் நம்ம இன்னும் பேச இருக்கிறோம். முன்கூட்டியே களை கட்டும் தேர்தல் களம்,
வேகமாக முன்னேறுவது எந்த அணி? நம்மோடு இணைகிறார்கள் பாமகவிலிருந்து அருள், எம்எல்ஏ அருள், பத்திரிகையாளர் MC ராஜன், பத்திரிகையாளர் சாமிநாதன், அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன், வம்சி சந்திரன் விரைவில் இணைய இருக்கிறார்கள். அவர்களோடு அரசியல் விமர்சகர் சுமத் சி ராமனும் இணைய இருக்கிறார்கள். முதலில் நான் அருள் உங்களிடமிருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். கண்ணீர் மல்க மிகவும் ஒரு வருத்தத்தோடு பல விஷயங்களை பகிர்வு செய்தார். அதில் அவர் முக்கியமாக சொன்னது, என் முதுகிலும் நெஞ்சிலும் குத்தினார் அன்புமணி, நான் ஒரு தந்தையாக அவரை வளர்ப்பதில் தோல்வி அடைந்தேன், தவறாக வளர்த்து விட்டேன் என்ற ஒரு விஷயம். இன்னொன்று, 95% பாட்டாளி மக்கள் என்னோடு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அவர் பாட்டாளி மக்கள் என்று குறிப்பிடுகிறார். இதற்கிடையில் அந்த அன்புமணி ஆதரவாளர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் பேசும் பொழுது, இவன் நடந்த பொதுக்குழு அல்லது செயற்குழு இரண்டும் சேர்ந்து நடந்தது ஒரு கேலிக்கூத்து, இப்படி ஒரு நிகழ்வு எந்த கட்சியிலுமே இந்தியா முழுக்க எங்கேயுமே சரித்திரத்தில் நடந்திருக்காது, இப்படி நடத்தவும் முடியாது, அவர்கள் சொல்வதை முரண்படுகிறார்கள், அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தான் பாமக, அது நடந்தது வெறும் ஒரு கேலிக்கூத்து, காமெடி என்றெல்லாம் விமர்சித்திருந்தார். அவர் கண்ணீர் மல்க ராமதாஸ் கூறியதை பற்றி அவர்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் அப்படித்தான் இருக்கு. நடந்தது கேலிக்கூத்து, காமெடியா? வணக்கங்க. நடந்தது ஜனநாயக ரீதியாக பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய அன்புக்குரிய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஒரு பொதுக்குழு, மாபெரும் பொதுக்குழு செயற்குழுவை சேலத்திலே கூட்டினார். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு செயற்குழு மாநகரத்திலே நடைபெற்றது. அதுவும் கேலிக்கூத்து என்று பாலு சொல்லுகிறாரா? பாலு மாதிரியான அரைவேக்காட்டு பேர் வழிகளாலே தான் ஆனால் அன்புமணி அவர்கள் மிகவும் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறார். நீ பாருங்க, பெற்றெடுத்த தந்தை எவனா இன்றை வளர்த்தெடுத்த ஒரு தலைவர் 46 ஆண்டு காலம் உழைத்த அந்த உழைப்பை தன்னுடைய மகன் என்பதற்காக ஐயா அவரை மத்திய மந்திரி ஆகிறாரு. ஒரே நாளில் மத்திய மந்திரி ஆகிறாரு, நாடாளுமன்ற மாநிலங்கள் உறுப்பினராகிறாரு, இந்த மாதிரி பல்வேறு பதவிகளுக்கு கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட மருத்துவர் ஐயா அவர்களையே அவுரங்கசீப்பை போல எப்படிங்க அவரை முடிச்சிடணும், அவர் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு ஒரு திட்டமிட்ட சதியில் ஈடுபடுகிற அன்புமணி அவர்களை இந்த நாடு எப்படி ஏற்றுக்கும்? நான் கேட்குறேன். அதிமுக செயற்குழு பொதுக்குழு ஒரே நாளில் ஒரே இடத்துல நடந்துச்சு. அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி செயற்குழுவும் பொதுக்குழுவும் ஒரே நாளில் ஒரே இடத்துல நடந்துச்சு. என்ன, 10 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு செயற்குழு முடித்தோம். 12 மணிக்கு ஆரம்பித்த பொதுக்குழு 1:30-2 மணிக்கு முடிஞ்சுது. செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு பொதுக்குழு, அதாவது அடுத்த அமர்விலே பொதுக்குழு முழு அங்கீகாரத்தை வழங்கியது. செயற்குழு காலை 10 மணிக்கு 1200 பேரோடு ஆரம்பித்தது. அந்த செயற்குழு 1200 பேரோடு சேர்த்து 4300 பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள், அவர்களும் அதில் கலந்து கொண்டார்கள். ஆக முதலில் நடந்த செயற்குழு, அதுக்கு தனியான கூட்டம், அதற்கு அடுத்தபடியாக பொதுக்குழு நடந்தது. இது எப்படின்னா, பொறுப்பாளர்கள் வந்து செல்வதற்கு இப்போ புத்தாண்டு எங்கள் பாட்டாளி கட்சி பொறுத்தவரையில் ஒவ்வொரு புத்தாண்டிலும் இந்த மாதிரியான நிகழ்வு நடைபெறும். அதை தான் தொடர்ந்து ஐயா நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி பொதுக்குழு கூட்டுவதற்கு அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை என்ற அடிப்படையில் தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டின்படி அதிகாரம் இல்லாதனால அவர் அந்த கூட்டத்தை கூட்ட முடியல. இல்லை, அவர் இதே நீங்கள் சொல்லக்கூடிய நீதிமன்ற தீர்ப்பு இல்லை நீங்கள் நடத்திய விதம், அதே போல் முன்பு திரு ராமதாஸ் அவர்கள் தலைமையில் பல்வேறு கட்டங்களில் அவர் தலைவராக திடீரென்று தன்னைத்தானே அறிவித்து கொண்டார். பின்று ஒரு தேதியில் இவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், GK மணி கௌரவ தலைவர்களான அறிவிச்சிட்டாங்க. அதையெல்லாம் மேற்கோள் காட்டி சட்ட ரீதியாக எப்படி இது ஏற்புடையதல்ல, லீகலி நாட் டெனபிள், இது இவர்கள் முரண்படுகிறார்கள். நீதிமன்ற தீர்ப்பு, அதே போல தேர்தல் ஆணையம் எங்களுக்கு எடுத்த பதிலின்படி இவர்தான் தலைவர், அன்புமணி தான் தலைவர், இவர்களால் கூட்டப்பட்டிருக்கிற பொதுக்குழுவுக்கும் செயற்குழுவுக்கும் எந்த சட்ட அங்கீகாரமும் கிடையாது, அது செல்லத்தக்கதே கிடையாது. இது ஒரு கேலிக்கூத்தாகத்தான், இது ஒரு டிராமாவா, ஒரு காமெடியா டிஸ்மிஸ் பண்ணதான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வெளிப்படையாகவே சொல்கிறாரு. சட்ட நுணுக்கங்களையும் பாயிண்ட் அவுட் பண்ணுகிறாரு அவரை. நிச்சயமா நானும் நிச்சயமா சொல்றேன். இது வெளிப்படையாக நானும் சொல்றேன் கார்த்திகேயன், இது காமெடி தான்.
இது காமெடி, நிச்சயம் 100% காமெடி. எப்படின்னா 22/5/2022 அன்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு கூடுகிறது. அந்த கூட்டத்திலே அன்புமணி அவர்களை தலைவராக தேர்ந்தெடுக்கிறோம். இதுதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. பத்திரிகை தொலைக்காட்சியில் வருது. அவரே அன்புமணியை கையெழுத்து போட்டு இதை தேர்தல் ஆணையத்திலே கடிதம் கொடுத்துருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் மறைச்சிட்டு 21/6/2023 பொதுக்குழு நடைபெற்றது. அந்த பொதுக்குழு தான் நான் தேர்ந்தெடுக்கப்படுகிறேன். ஆக 21/6/2021 எனக்கு அந்த அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி தவறான முழுக்க தவறான ஆவணங்களை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கிறார்கள். அந்த தவறான ஆவணங்களை பற்றி அந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? உங்கள் கட்சி பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் இல்லாத கட்சி, இதில் நாங்கள் உள்ள நுழைய முடியாது. நீங்கள் கொடுத்த ஆவணத்தின்படி நாங்கள் உங்கள் கடிதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் அந்த கடிதத்தில் தலைவராக அன்புமணிக்கு ஒரு நாள் வரை இருக்குன்னு சொல்கிறீங்க, அதை நான் பதிவு செய்துக்கிறோம்னு சொல்கிறாங்க. அதை தவிர உங்களுக்கு தான் தலைவர் பதவி, அன்புமணிக்கு தான் மாம்பழ சின்னம், எங்கேயுமே அவங்க சொல்லலை. இல்ல உங்களுக்கு தான் தலைவர் பதவின்னு தேர்தல் ஆணையம் என்னைக்குமே எந்த கட்சியும் சொல்லாது. கார்த்திகேயன் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை வந்து அங்கீகரிக்குதா இல்லையா தேர்தல் ஆணையம்? அங்கீகரிக்குதா? அங்கீகரிக்கலையே. ஏங்க கொடுத்த கடிதத்தை எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் சொல்லிட்டாங்க. அதில் எவ்வளோ மாண்புமிகு நீதியரசர் இந்த புஷ்கர்னா அவர்களுடைய தீர்ப்பில் தெளிவாக சொல்லியிருக்கிறது. தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லிவிட்டதுன்னு சொல்லி நீதிமன்ற தீர்ப்பிலே வந்திருக்கிறது. அப்படி என்ன அர்த்தம்? நீதிமன்றம் பெருசா, தேர்தல் ஆணையம் பெருசா? நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு தான் எல்லாமே. ஆக ஒரு பொய்யர் கூட்டம், அன்புமணியோடு இருப்பவர்கள், பாலு போன்றவர்கள் பொய்யர் கூட்டம், ஒரு பொய்யை தொடர்ந்து திருப்பி சொல்றதுனால அது உண்மையாகவே ஆகாது. அவர்கள் தலைவர் பதவி வேணும்னா எங்க போகணும்? சிவில் கோர்ட்டுக்கு போகணும். இதை நான் சொல்லலை, நீதியரசர் சொல்லியிருக்கிறாங்க. ஆக பதவி அவருக்கு வேணும்னா சிவில் கோர்ட்டில் போய் ஜெயிக்கணும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் என்ற அடிப்படையில் இன்றைக்கு நடந்த பொதுக்குழு மீண்டும் அவரை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆக அன்புமணிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எந்த விதமான ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, எந்த விதமான அவர் கட்சிக்காரன் சொல்றதுக்கு அருகதை இல்லை. என்ன காரணம்? ஏங்க பெத்த அப்பா அவர் ஒரு பக்கம் ஒரு மனித தன்மை இல்லாத சொல்றதை கேளு, மனித தன்மை இல்லாத மனிதரை தலைவர் என்று சொல்வதற்கு அருகதையே இல்லை. அவரோடு இருக்கிறவர்கள் எல்லாமே பொய்யர் கூட்டம், கொள்ளையர் கூட்டம். நான் கேட்குறேங்க, திருத்தணியில் முருகனை கும்புறதுக்கு போகிறாங்க. அங்கே போகும் பொழுது இருக்கிற பெண்களை அடிக்கிறாங்க. நான் ஆத்தூருக்கு போகிறேன், ஒரு எம்எல்ஏ, பாட்டாளி முடிச்ச எம்எல்ஏ என்ன கொலை செய்ய வர்றான். இன்னைக்கு எப்படின்னா ஐயா சொல்கிறாரு, தமிழ் குடிதாங்கி, தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற குடிதாங்கிற ஊரில் தாழ்த்தப்பட்டவருடைய பிணத்தை தன் தோளிலே சேர்ந்து தூக்கி கொண்டு சென்றவர் மருத்துவர் ஐயா. அங்கே ஜெயங்கொண்டம் காவல் நிலையம் அருகிலே ஒரு தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த என்னுடைய சகோதரன் ஒருவனை இந்த பாலு அடிக்கிறான். அவன் கூட இருக்கிற பசங்க அடிக்கிறானுங்க. சாதி கலவரத்தை தூண்டுகிறார்கள். இப்படிப்பட்ட வன்முறை கூட்டம் அன்புமணியோட கூட்டம், பொய்யர் கூட்டம் அன்புமணிய கூட்டம், மருத்துவர் ஐயா அவர்கள் கூட இருப்பவர்கள் கட்டுப்பாடானவர்கள். இல்ல இதுல ஒரு முக்கியமான விஷயம் இல்ல, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க. மருத்துவர் ஐயா தான் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் இன்று நீங்க பொதுக்குழு செயற்குழு முடிவு பண்ணது, கூட்டணியை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரமும் பி ஃபார்ம் ஏ ஃபார்ம்ல கையெழுத்து போடக்கூடிய அதிகாரமும் திரு ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கிய நீங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கீங்க. இப்போ ஒருவேளை கூட்டணி என்பது நீங்கள் எந்த கூட்டணி என்பது இதுவரை நீங்க தெளிவுபடுத்தல, அது உரிய நேரத்தில் காலம் கனியவில்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்களும் சரி, திரு அன்புமணி அணியும் சரி, இல்லை பாமக இரண்டு அணிகளும் ஒரே கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா என்பதுதான் இப்போ எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. சார், பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பொதுக்குழு நடைபெறுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற 109 மாவட்ட செயலாளர்கள், 109 மாவட்ட தலைவர்கள் ஒருத்தராக கூப்பிட்டு தனித்தனியாக எல்லாத்துக்கிட்டையும் கருத்து கேட்டார். என்ன பண்ணலாம், யாரு கூட கூட்டு சேரலாம், அன்புமணி இருக்கிற இயக்கத்திற்கு போகலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது பெரும்பான்மையானவர்கள் சொன்னது, ஐயா உங்களை கொல்ல பார்க்குற அன்புமணி
உங்களை சாவடிக்குன்னு நினைக்கிற அன்புமணி, அப்பாவுக்கு மரியாதை கொடுக்காத அன்புமணி மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். எந்த கட்சியும் அவரை நம்ப மாட்டாங்க. என்ன காரணம்னா அவர் ஒரு வியாபாரி, அரசியல் வியாபாரி. அவரை யாரும் நம்புவதற்கு தயாரில்லை. ஆன காரணத்தினாலே இதை கருத்திலே கொண்டு நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். நீ என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் கட்டுப்படுகிறோம், நீ என்ன முடிவெடுத்தாலும் கட்டுப்படுகிறோம். அவருக்கு வந்து பாஜகவோடு என்டிஏவோடு சொல்றேன் ஒரு நட்பு இருக்கு. அந்த போன்ற நீங்களும் வந்து அவர்களோடு சேர்ந்து ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணியோட அவருக்கு ஒரு தொடர்ந்து ஒரு நட்பு இருக்கு. அதே கூட்டணியில உங்களால கோஎக்ஸிஸ்ட் ஆக முடியுமா? ரெண்டு பேர்த்தாலே ஒரே கூட்டணியில வந்து இருக்க முடியுமா? சார், நான் தான் நேற்று சொன்னேன். நேற்று பேட்டியில் பொதுக்குழுக்கு அழைப்பு எடுக்கும்போது சொன்னோம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தமிழ்நாட்டில் 4, இந்த உலகத்துக்கு 4 திசை இருக்குது. இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் 4 வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு ஏ அதிமுக பாஜக கூட்டணி, பி திமுக கூட்டணி, சி விஜய் கூட்டணி, டி தனித்து. 4 வாய்ப்புகள். 4 வாய்ப்பிலே டி இல்லைன்னு சொல்லிட்டார் ஐயா. தனித்து போட்டிங்கிற பேச்சுக்கு எட்டலான்னு சொல்லிட்டாரு. 3 கதவுகள் எங்களுக்காக திறந்தே இருக்கிறது. எந்த முடிவை ஐயா எடுத்தாலும் அதுதான் வெற்றி பெறும். அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆவார். இதில் எங்களுக்கு இவங்க கூட போகணும் அவங்க கூட போகக்கூடாதுங்கிற எந்த விதமான பகைமை உணர்வும் எங்களிடத்தில் இல்லை. இந்த நாடு நலம் பெற வேண்டும். 10.5 இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டும். இந்த தமிழ்நாடு சுபிட்சம் பெற வேண்டும். அதற்கான கூட்டணியை மிக விரைவிலே மருத்துவர் ஐயா அவர்கள் அமைப்பார். அதுவே வெற்றி கூட்டணியாக அமையும். நன்றி அருள். திரு ராஜன், அதாவது 3 ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு ஓப்பனாக இருக்குன்ற ஒரு விஷயம் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று சொல்கிறார். இன்னொன்று, அவர்களோடு இனி சேர்ந்து வந்து எங்களால் டிராவல் பண்ண முடியாது, பிரிந்தது தான், அந்த ரெக்கன்சிலியேஷனுக்கான வாய்ப்பே இல்லை என்பது ஒன்று. இந்த ரெண்டையும் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆனால் நாங்கள் தான் அதிகாரப்பூர்வ பாமக என்று அந்த கிளைமும் வைக்கிறாங்க. பாலிட்டிக்ஸுங்கிறது வந்து என்றைக்குமே ஒரு டைனமிக் ப்ராசஸ். அது ஒரு ஸ்டாக்னண்ட்டான இதாக இருக்காது. ஒரு கட்சி வேணால் ஸ்டாக்னண்ட்டாக ஆகலாம். ஆனால் பொலிட்டிக்கல் ப்ராசஸ்ஸுங்கிறது வந்து டைனமிக்காக போகும். பாமக இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் 91 தான் அவங்க வந்து கிட்டத்தட்ட 6% பக்கமாக ஒரு வாக்கு வாங்கினாங்க. அவங்களோட ஓட் ஷேர் இருந்தது. தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அவங்களுக்கு. 2021 தேர்தலில் அவங்களோட வாக்கு சதவீதம் 3% மாறிடுச்சு. இப்போ 2ஆக பிரிஞ்சிருக்காங்க. இந்த 2ஆக பிரிஞ்சிருக்கிறப்ப ஒரு கம்பெனி உடையுதுன்னா, இல்லை கம்பெனி 2 ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பிரிஞ்சிக்கிறாங்கன்னா 2 பேர்த்துக்குமே 50-50 போகாது. அந்த மாதிரி எங்கேயுமே நடக்கிறது கிடையாது. குட்வில்ங்கிறது வந்து கண்டிப்பாக முடிஞ்சு போயிடும். 2 பேர்த்துக்கு இவருக்கு ஒரு 50% குட்வில், இவருக்கு ஒரு 50% குட்வில்ங்கிறதுலாம் கிடையாது. இவங்களும் திரும்ப சேர்ந்துக்கிட்டாங்கனாலும் அதே குட்வில் வருமாங்கிறது சந்தேகமான ஒன்று. அந்த மாதிரி நடைபெறுவதும் கிடையாது. அரசியலை வந்து இவங்க வந்து ஒரு அடையாள அரசியலாக ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு தலைவர் அவர் பின்னாடி போகிறது தான் உண்மையான கட்சி அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்? 2வது, நண்பர் அருள் சொன்ன மாதிரி ராமதாஸுக்கு வந்து அதிகாரம் என்ன இருக்குது? நிறுவனருங்கிறதுக்கு சட்ட ரீதியான எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது. அது ஒரு ஹானரரி போஸ்ட், அவ்வளவுதான். அதனால தான் தேர்தல் கமிஷன் வந்து அன்புமணியை ஏற்றுக்குச்சு. ஆனால் யதார்த்தம் என்ன? பாமகவோட வாக்கு வங்கி சரிவை தாண்டி பாமகவில் இருக்கிறவங்க மற்ற கட்சிக்கு போகிறாங்க. இதை ராமதாஸ் வந்து 1 வருடத்துக்கு முன்னாடியே சொன்னார். யாரும் பிஜேபிக்கு போகக்கூடாது, தொலைச்சின்னு சொன்னார். இதில் பொதுக்குழுவில் சொன்னார். அதுக்கான காரணம் என்ன? ஏன் சொல்லணும்? இன்னைக்கு வந்து அந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க திமுக பக்கமும் போகலாம், அதிமுக பக்கமும் போகலாம், விஜய் பக்கமும் போகலாம், சீமான் பக்கமும் போகலாம். இவர் ஆப்ஷன் சொன்னார் இல்லையா? இதே ஆப்ஷன் வந்து கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. இந்த கலேபரத்தில் 2 பேரும் போட்டுக்கிற அடிதடியில் இல்லை, நீங்கள் கம்பெனி சொன்னதுனாலே நான் ஒரு விஷயம் கேட்க வேண்டியிருக்கு.
நீங்க ஒரு பிரியும் பொழுது சொல்லுங்க. யாருக்கு வந்து பிரியும் அப்படின்னு யாருக்கு அதிகமாக போகும் 50-50 பிரியாதுன்னு நீங்க. அப்போ மெஜாரிட்டி ஸ்டேக்ஸ் யாருக்கு ஆமா. போகுதுன்றத ஷேர் ஹோல்டரா இருக்கக்கூடியவர்கள் வந்து மக்கள் வந்து மூலதான் இன்வெஸ்ட் பண்றவங்க தீர்மானிப்பாங்க இல்லையா, அவர்கள் பார்ப்பார்கள் இல்லையா. அப்போ அதுபோல இது பிரிவு ஏற்படும் பொழுது யாரிடம் கண்டிப்பா. பெரும்பான்மை இருக்குன்னு அது கூட்டணி வைக்க தயாராக இருக்கக்கூடியவர்கள் இல்லை இவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கக்கூடிய கட்சிகளும் தீர்மானிப்பாங்கல்ல, யாருக்கிட்ட மெஜாரிட்டி ஸ்டேக்ஸ் இருக்குன்னு அவர்களும் யார்கிட்ட வந்து ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பார்ப்பாங்க இல்லையா. கார்த்திகேயன், இன்வெஸ்டர்ஸுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு இல்லையா. இந்த கம்பெனியில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், அடுத்த கம்பெனிக்கு போவோம்னு நினைப்பாங்கல்ல, அந்த ஆப்ஷனை நம்ம மறுக்க முடியாது இல்லையா. யாரும் மறுக்கல. நான் கேட்பது இந்த அதுதான். கம்பெனியோட நிலை என்ன ஆகும்? ஏன்னா இவர்கள் கூட்டணி தான், நாங்க தனியா போகல, கூட்டணி தான்ன்றது உறுதியா இந்த சொல்லிட்டாங்க. கம்பெனியோட நிலைமை இந்த கம்பெனியோட நிலைமை ரெண்டு பக்கமும் இழுக்கிறாங்க. இருதலைக்குள்ளி எறும்பா இருக்கு. அதுதான் யதார்த்தம். இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறார், இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறார். என்ன எல்லா கதவுகளும் எங்களுக்கு திறந்திருக்குன்னு சொல்றாங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியும். எந்த கதவு திறந்திருந்தாலும் அவங்க கொடுக்கறத வாங்குற இடத்துல தான் இருக்காங்க. ஸ்ரீகாந்தி சொன்ன மாதிரி வந்து எங்களுக்கு 25 சீட்டு கொடுக்கணும், 25 இதில் ஜெயிப்போம், அதெல்லாம் வந்து கட்சி தொண்டர்களை வந்து குஷிப்படுத்துறதுக்காக, அவங்கள வந்து கீப் தம் இன் குட் ஹியூமர். அதுதான். ரெண்டாவது, ஜெயலலிதா தான் முத பாமக வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்க மாட்டேங்குது. அது வந்து ஒரு பெரிய பின்னடைவு அந்த கட்சிக்கு. எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் மற்ற கட்சியோட ஓட்டு தான் பாமகவுக்கு வருது. பாமகவோட ஓட்டு வந்து மற்ற கட்சிகளுக்கு போறதில்ல. அந்த இதை வந்து இவங்களால சரி பண்ண முடியல. காரணம், சாதிய கட்டமைப்பாகவே கட்சியை கட்டி எழுப்புனது. ஒரு அடையாள அரசியல், ஒரு சின்ன குறுங்குழு அரசியல் அப்படிங்கிறப்ப அதுக்கான எல்லை இருக்கு. அந்த எல்லையை ராஜன் இப்போ பாமகவை தாண்டி இப்போ நீங்க புரிஞ்சுக்கிறேன் நான், அந்த கட்சி வந்து பிளவுபடுறதுனால வந்து தொண்டர்களும் பல இடங்களுக்கு பிரிஞ்சு போறாங்க, அவர்களோட நெகோசியேஷனும் வந்து எல்போ ரூமும் குறைஞ்சிட்டே வரும், பலவீனமாயிட்டு இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். இதை தாண்டி இன்று செல்லூர் ராஜு அவர்கள் வந்து நாவடக்கம் தேவைன்னு விஜய்க்கு சொல்வது, இல்ல திமுக வந்து உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் 200 சீட்டு வெல்வோம்னு சொல்வது பவருக்கு வந்துருவோன்றது உறுதியாகிடுச்சு அப்படின்னு முதலமைச்சர் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து திமுக கூட்டணியை பிரிப்பதற்கு சதி செய்கிறது, உடைக்க சதி செய்கிறது அப்படின்னு செல்வ பெருந்தகை பிரவீன் சக்கரவர்த்தி குறித்து எச்சரிப்பது, இதையெல்லாம் பத்தி உங்களுடைய நீங்க எப்படி இதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க? செல்லூர் ராஜு முதல்ல எடுத்துக்கும். செல்லூர் ராஜாவோட பேச்சு வந்து சுருக்கமா விரக்தியின் வெளிப்பாடு. இதுவரைக்கும் கூட்டணிக்கு வரும் அந்த கட்சி தவக வந்து தங்களோட கூட்டணிக்கு வருங்கிற எதிர்பார்ப்பு நம்பிக்கை நிறையவே இருந்தது. ஒரு 2-3 கொடி வந்து தெரிஞ்ச உடனே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொன்னவர் எடப்பாடி. ஒவ்வொரு அதிமுக தலைவரும், அது ஆர்பி உதயகுமார்லேருந்து செல்லூர் ராஜு வரைக்கும் எல்லாருமே என்ன சொன்னாங்க, தாவேக்காவுக்கு இங்கே வரதான் நல்லது, தனியாக நின்னீங்கன்னா உங்களை திமுக அழிச்சிடும், ஏதோ ஒரு அரவடைக்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. தாவேக்காலேருந்து இதுவரைக்கும் நாங்கள் கூட்டணிக்கு வருவோம் அப்படின்னு எந்தவித ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. அதிமுக கூட்டணிக்கு வரணும்னு என்றைக்குமே சொன்னது கிடையாது. இவங்க தான் எதிர்பார்த்துருந்தாங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு வந்து பொய்யா போனதுனால எந்த கட்சியும் கூட்டணியில் சேர வர மாட்டேங்குது. பொட்டன்ஷியல் அலைஸ்ன்னு பார்த்தோம்னாக்க இவங்களுக்கு வந்து தேமுதிகவும் பாமகவும் தான். அப்படிங்கிறப்ப வந்து தாவேக்காவோட நிராகரிப்பு அது விரக்தியை தருது. விரக்தியின் வெளிப்பாடுன்னு சொல்றீங்க. செல்லூர் ராஜு அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரவீன் சக்கரவர்த்தி இவர்களுக்கெல்லாம் எது சுருக்கமா அது வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்து செல்வ பெருந்தகை இவ்வளவு பேசுறார், அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஏன் அமைதி காக்கிறது? காங்கிரஸ் வந்து தன்னோட என்ன சொல்றது, தன்னோட கார்ட்ஸை வந்து கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி தோணுது. ஆனால் அது முதலுக்கே மோசம் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போகலாம். அந்த பதற்றத்தின் வெளிப்பாடு தான் செல்வ பெருந்தகை பேசுறது. இவங்களாம் யாரும் பேசக்கூடாது. பிரவீன் சக்கரவர்த்தி யாரு? அவரு காங்கிரஸில் ஒரு நிர்வாகி. அவருக்கு வந்து ஹி ஹாஸ் தி இயர்ஸ் ஆஃப் ராகுல் காந்தின்னு சொல்கிறாங்க, க்ளோஸ் ராகுலுக்கு. அப்படிப்பட்டவர் மேலிடத்தோட உத்தரவு இல்லாமல், இல்லைல்ல மேலிடத்தோட இசைவு இல்லாமல் விஜயை போய் பார்ப்பாரா? அதை புரிஞ்சுக்கணும். அப்பயே இவங்க வந்து இதை வந்து இந்த பக்கம் ஒரு தேர்தல் பேச்சுவார்த்தை குழு, அந்த குழுவில் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, கிரீஷ் சோடங்கர்,
எங்களுக்கு அதிகார பகிர்வு வேணும், கோலிஷன் கவர்மெண்ட் வேணும், அப்போ தான் எங்களால் நாங்கள் கொடுக்குற வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும்னு கேட்குறாரு. 67 போன காங்கிரஸுக்கு 89 அந்த ஒரு ஆசை இருந்தது, 26 சீட்டு ஜெயிச்சாங்க. இன்னைக்கு அந்த 26 சீட்டு ஜெயிக்கிற நிலைமையில கூட காங்கிரஸ் இல்லை. செல்வப்பிரந்தகை தேசிய தலைமைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி செக் இல்ல எச்சரிக்கை பண்றார், நமக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற ஒரு நினைவூட்டல கொடுக்கிற ரிமைண்டர் எச்சரிக்கை பண்றாரு. ஆமா, பதற்றமும் எச்சரிக்கையும். பேசுவோம். திரு சுமந்த், அதாவது ஒரு விஷயம், இன்றைய ராமதாஸ் பாமக இரு அணிகளுக்கு நடந்தக்கூடிய இந்த பிரச்சனை. இன்னொன்று, திரு செல்லூர் ராஜு அவர்கள் நாவடக்கம் தேவைன்னு விஜய்க்கு சொன்ன மெசேஜ். முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இப்போ சற்று நேரத்திற்கு முன்பு அவர்கள் பேசிய பேச்சு. கடைசியாக திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க ஆர்எஸ்எஸ் பாஜக சதி, அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் இன்டாக்டாக இருக்கோம்னு சொல்றது. எல்லாவற்றையும் சேர்த்தே பேசியிருங்க. எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு செய்தி தான் சொல்லலாம். இது எதுவுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டாக நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா திரு ராமதாஸ் அவர்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் அடுத்து எல்லோருக்கும் தெரியும். அதனுடைய நீட்சி இன்றைக்கி வந்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். ப்ளஸ் காங்கிரஸில் பிரவீன் சக்கரவர்த்தி குட்டையை குழப்பி விட்டிருக்கிறது. நிச்சயமாக அதுக்கு இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய மற்ற தலைவர்கள் எல்லாம் சோஷியல் மீடியாலே ரியாக்ஷன் தெரிவிச்சிட்டாங்க. அதை ஏற்றுக்கலை அவர் கருத்துங்கிற ரீதியாக அவர்கள் பேசிவிட்டார்கள். ஸோ இது எதுவுமே பெரிய சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது. திமுக ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறாங்க, நிச்சயமாக நம்ம 200 இடத்துல ஜெயிப்போம் அப்படிங்கிற அந்த உத்வேகத்தை தொண்டர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் அது. ஸோ அண்ட் செல்லூர் ராஜு கூறும் கருத்து தான் அதிமுகவினுடைய திரு எடப்பாடியுடைய நேரடி கருத்து அப்படின்னு கூட நம்ம உறுதியாக எடுத்துக்க முடியாது. ஸோ இது எல்லாமே நான் ஆங்கிலத்தில் சைட் ஷோஸ்ன்னு சொல்லுவாங்க. சைட் ஷோனால் இது மெயின் ஆக்டே கிடையாது. இதனால் ஏதோ ஒரு மூமெண்ட் நடக்க போகுது, யாரோ இருவர் ஒன்று சேரப்போகிறார்கள், இது நடக்க போகுது, எந்த விதமான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இல்லாத நிகழ்வுகள் தான் இவை. தேர்தல் 4 மாத காலம் இருக்கிறது. சொல்லுங்க. ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்றோமா ஒரு, ஏன்னா நீங்க தொடர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் சந்திச்சுட்டு வந்தாரு, அதற்கப்புறம் இன்று அவர் தொடர்ந்து போடக்கூடிய மெசேஜ் இருக்கு, அதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங். காங்கிரஸ் ஒரு பார்லையில் இருக்காங்க, டிவிகேவோட கூட்டணி இருக்குமா இல்லையான்னு தொடர்ந்து ஒரு ஹேஷியங்கள்லாம் ஒரு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு கேட்டகாரிக்கல் ஸ்டேட்மெண்ட் காங்கிரஸ் தலைமையிலிருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு வேளையில் இப்படி நாங்கள் இன்டாக்டாக தான் இருக்கோம், இது இட் இஸ் நாட் த அஃபிஷியல் லைன் ஆஃப் த பார்ட்டி, அதிகாரப்பூர்வ ஸ்டாண்ட் இதுதான் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தெளிவுபடுத்துறார். இது நீங்கள் சொன்னது போல செல்வப்பெருந்தகை சைட் ஷோவாக ட்ரீட் பண்ணுறார் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு தான் நம்ம இன்டர்பிரட் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி எடுத்துக்க முடியாதா? இல்லைங்க, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு குழு அமைத்து திமுகவுடன் இடஒதுக்கீடு தொகுதி பங்கீடுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழுவை அமைச்சிட்டாங்க. குழு அமைச்சு மீட்டிங்கும் போட்டாச்சு. ஸோ அவர்கள் இப்போ தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துதுன்னா மாநில தலைவர் தானே, யாராவது ஒரு மாநில தலைவரோ இல்லை ப. சிதம்பரம் போன்ற மூத்த தலைவர்களோ யாராவது தானே இன்வால்வ்டு. பிரவீன் சக்கரவர்த்தி யார்? சரி, ராகுல் காந்தியோடைய டேட்டா அனலிஸ்ட்னு எடுத்துப்போம். பட் அவருக்கு என்ன ஸ்டாண்டிங் இருக்குது இந்த மாதிரி அதிகாரப்பூர்வமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு? ஒருவேளை நிச்சயமாக காங்கிரஸ் இது ஒரு யுக்தியாக பயன்படுத்தி இருக்கலாம், தப்பே கிடையாது. இல்லைன்னா திமுக நம்ம ரொம்ப ரொம்ப இறங்கிட்டோம், அதனால போன வாட்டி கொடுத்த சீட்டை விட ஒரு 5 சீட்டு கம்மியாக கொடுக்குறேன்னு திமுக ஆரம்பித்தாங்கன்னு வைங்க. அதை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் போய் கொஞ்சம் விஜய்கிட்ட பேசிட்டு வாங்க, என்ன நடக்குது, கொஞ்சம் குட்டையை குழப்பி நம்மளும் பார்ப்போமே அப்படிங்கிற ரீதியாக காங்கிரஸ் அழுத்தம் திமுகவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக அவ்வாறு செய்திருக்கலாமே தவிர உடனடியாக அவர் தாவேகாவோட கூட்டணியில் போகிறாங்கன்னு சொல்வதற்கு இதுவரை ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னதை ஆமோதிச்சோ ஏற்றுக்கொண்டோ இல்லை நாங்கள் திமுகவோட தான் உறுதியாக இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள்.
திருச்சி ஒரு பார்கெனிங் பவரை கூட்டுறதுக்காக காங்கிரஸ் அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நீங்க பார்கெனிங் பவர் சொல்றீங்க. நிச்சயமாங்க. ஆமா நிச்சயமா. அதை தாண்டி இப்போ செல்லூர் ராஜு அவர்கள் பேசக்கூடிய விஷயத்துல வந்து வருவோம். அதுல வந்து அவர் பேசக்கூடியன்றது ராஜன் பேசும்போது கூட ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், கூட்டணி வந்து நடக்கல, விஜய் அதிமுகவோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு போயிடுச்சு. அதனால அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனால வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அப்ப தொடர்ந்து இது ஒரு தொடக்கம்னு எடுத்துக்கலாமா? அதிமுக வந்து விஜயை வந்து விமர்சிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. இல்லைங்க, பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் போச்சுங்கிறது யார் சொன்னாங்க? எந்த அடிப்படையில் அது கூறப்படுகிறது? எதுவுமே இல்லையே. இப்போ திட்டவட்டமாக விஜய் வந்து ஒரு அறிக்கை, எக்காரணம் கொண்டும் நாங்கள் அதிமுகவோட எந்தவித கூட்டணியும் கிடையாது அப்படின்னு எப்போ சொன்னார்? இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது எங்கள் தலைமையை ஏற்று நான் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்று வருபவர்களுடன் கூட்டணிங்கிறாரு. இது வரைக்கும் யாரும் போகலை. ரைட்டா? அதுதானே போன் ஆஃப் கன்டென்ஷன். அதை ஏற்றுக்கிட்டு அதிமுகவால வந்து பயணிக்க முடியுமா விஜயோட? ஐயா ஒரு தொகுதி பங்கீடு என்றால் காம்ப்ரமைஸ். நான் 2 விஷயங்களை விட்டு கொடுப்பேன், நீங்க 2 விஷயங்களை விட்டு கொடுப்பீங்க. அப்பதான் வந்து தொகுதி பங்கீடு நடக்கும். எப்படிங்க? எனக்கு 10 சீட்டு வேணும், அந்த 10ல் நான் ஒன்று கூட குறைக்க மாட்டேன், நீங்க அதே 10 சீட்டில் நீங்க 5 சீட்டு கேட்டாங்க, எப்படி முடியும்? முடியாது. நான் ஒரு 2 விட்டு கொடுக்கணும், நீங்க ஒரு 2 விட்டு கொடுக்கணும். ஸோ நாளைக்கு விஜய் எக்காரணம் கொண்டும் 2026 நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற முடிவில் 1% கூட மாற்றம் இல்லை அப்படின்னு தொடர்ந்து நிற்பாருங்கிறது, மார்ச் மாதம் வரைக்கும் நிற்பாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? நீங்க எப்படி பாயிண்ட் உங்களுக்கு அந்த டவுட் வருவதற்கான காரணம் என்ன? என்ன ரீசன்னால நீங்க அதை டவுட் பண்றீங்க? அவர் நிக்க மாட்டார்னு வந்து டவுட் வர்றதுக்கான காரணம் என்ன? அறிவிப்பு டவுட் வரதுக்கான காரணம் பல காரணம் இருக்குங்க. அடிப்படையா அவர் இதுவரை திமுகவை மேடைக்கு மேடை பேசிக்கொண்டு திட்டவட்டமாக தீய சக்தி என்று கூறும் அளவிற்கு அவர் விமர்சனம் செய்து விட்டார். அதிமுகவை அந்த மாதிரி இதுவரை செய்யவில்லை. எம்ஜிஆர் படத்தை பின்னாடி அவர் ஸ்டேஜில் வச்சிருக்கிறாரு. அவர் கூட இருக்கிற செங்கோட்டையன் பாக்கெட்டில் ஜெயலலிதா அம்மாவோட படம் இருக்குது. ஸோ என்ன இது? எதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஒரே ஒரு சிக்கல் தான், பிஜேபி இருக்காங்க, பிஜேபி அதிமுக கூட இல்லைன்னா இது எப்போ முடிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். பட் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? விஜயும் அவருடைய பார்கெனிங் பவர் இல்லைங்க. எதற்காக விஜய் தன்னுடைய பார்கெனிங் பவரை தேர்தலுக்கு 4 மாதம் முன்னாடி டிசிஷன் ஒரு முடிவு எடுத்து எதுக்கு அறிவிக்கணும்? கடைசி நிமிஷம் வரைக்கும் தனியாக போவாரா? இல்லை ஓபிஎஸ் டிடிவியோட ஒரு கூட்டணி அமைப்பாரா? இல்லை வேற கட்சிகள் காங்கிரஸ் வந்து போய் சேருமா? அப்போதானேங்க அவர் நியூஸில் இருப்பார், அப்போதானே அவருடைய பார்கெனிங் பவர் அதிகமாகும். அதனால இது ஒரு பார்கெனிங் ஸ்ட்ராட்டஜி தான், ஒரு ஒரு நெகோசியேஷன் எல்போ ரூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு யுக்தி தான் வச்சுக்கலாமா? நிச்சயமா எல்போ ரூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான். இப்போ தேமுதிக நேற்று பார்த்தோம், கேப்டன் விஜயகாந்துடைய அந்த நினைவு நாளில் அதிமுகவிலிருந்து திரு எடப்பாடி போறாரு, துணை முதலமைச்சர் போறாரு, எல்லாரும் மூவ் பண்றாங்க கட்சியை. ஸோ இது வந்து அவங்களுடைய பார்கெனிங் பவர் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா சரி இவங்களும் இந்த கூட்டணியில் நம்ம வரணும்னு பார்க்குறாங்க, அவங்களும் பார்க்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் பார்கெனிங் பவர் இம்ப்ரூவ் ஆகும். விஜய் வந்து களத்திலே இல்லாதவங்களை பத்தி நான் பேச வேண்டியது இல்லைன்னு சொல்லக்கூடியது இருக்குல்ல, அதற்கு தான் செல்லூர் ராஜு பதில் சொல்றாரு. களத்திலேயே இல்லாதன்னு எங்களை பத்தி பேசுவதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இல்ல, களத்திலேயே இல்லை என்று திட்டவட்டமாக அதிமுகவை தான் உறுதியாக விஜய் கூறினாரா? செல்லூர் ராஜு அதுக்கு தான் இன்னைக்கு பதில் என்ன அது வந்து ஒரு அசம்ஷன் இல்லைங்க. நான் என்ன கேட்குறேன், திமுக வர்சஸ் தாவேகா தான் இந்த களம் அப்படின்னு திரு விஜய் திட்டவட்டமாக அறிவிச்சிட்டாரு. தொடர்ந்து அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. அதனால வேற யாருமே வந்து களத்தில் இல்லை என்று அவர் கூற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறது. அது கூறாமல் எப்படி போய் அவர் வாக்குகளை கேட்க முடியும்? வேற யாரும் கிடையாதுங்க. நான் திமுக 2 தான் இருக்கோம். அதுதான் அவருடைய ஸ்டாண்ட், அதுதான் அவர் தொடர்ந்து சொல்லுவார். பட் கடைசி நாள் வரை எந்த ஒரு கூட்டணி, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்காது. இதை தவிர
எந்த கூட்டணிக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாஜகவும் காங்கிரஸும் ஒரே பக்கம் இருக்க மாட்டாங்க. அதை தவிர நிச்சயமாக கூட்டணிகள் இன்னும் 3 மாசம் இருக்குங்க. இப்போ தினகரன் சொன்னாரா இல்லையா, வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன் போய் விஜயோட போய் கூட்டணி வைக்கல? ஏன் இன்னைக்கு வரைக்கும் வைக்கல? எடப்பாடிக்கு பாடம் புகட்டுவோம்னாரு, சொன்னாரா இல்லையா? ஏன் போய் கூட்டணி வைக்கல விஜயோட? வேற எங்க பேசுவோம், அடுத்த சுற்றுல தொடர்ந்து பேசுவோம். அதுதான் பேசுவோம். திரு ஜெகதீஸ்வரன், இன்னும் தேர்தலுக்கு 4 மாசம் இருக்கு, 3-4 மாசம் இருக்கு. இந்த ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே, காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி தவிர எது வேணா சாத்தியம். விஜய் இன்னும் வந்து அதிமுகவோட திட்டவட்டமாக போகிறதுனால சொல்லவே இல்லை. அப்புறம் எதற்கு நீங்கள் எதிர்பார்ங்க? செல்லூர் ராஜு பேச்சை வந்து பெரியதாக பொருட்டாக எடுத்துக்க வேண்டியது இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை போல சொல்லலை அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். இன்னொன்று, இது எல்லாமே சைட் ஷோஸ் தான் அப்படின்றார். இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு பெப்டாக்குன்றார். கண்டிப்பாக நான் முதல்ல விஜய் விஷயத்தில் வந்து துவங்கலாம் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க இதே சமயம் கீழே வந்து சன் நியூஸில் ஸ்க்ரோல் போயிட்டு இருக்குது. சிபிஐ வந்து இன்றைக்கி தாவக நிர்வாகிகளை விசாரித்தார்கள், நாளையும் அந்த விசாரணை தொடரும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. விஜய் ஏன் நேரத்திற்கு கரூருக்கு வரவில்லை அப்படிங்கிற கேள்வியை கேட்கப்பட்டதாக நம்ம சேனலில் செய்தி ஓடிட்டு இருக்குங்கிற பார்க்கின்றோம். இதற்கும் இந்த விவாதத்துக்கும் தொடர்பு இருக்கிறாங்க. தொடர்பு இருக்கின்றது. ஏன்னா விஜய் அவர்களே பல நேரங்களில் சிபிஐ என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றிய அரசோட கைப்பாவையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ வசம் எந்த ஒரு வழக்கப்படாலும் நீங்கள் மறைமுகமாக கூட்டணி வச்சிருக்கீங்களான்னு கேள்வியெல்லாம் எழுப்புறாருங்கிற பார்க்கின்றோம். இன்னைக்கு விஜயோடைய வழக்கு, தாவேக்கோடைய கரூர் ஸ்டாம்பீடு வழக்கு சிபிஐ வசம் இருக்கிறதுங்கிறது தெரியும். இதற்கு முன்னாடி வந்து கரூரில் விசாரித்துக் கொண்டிருந்த சிபிஐ அதிகாரிகள் இந்த முறை டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியும். இதற்கு அடுத்தபடியாக விஜயும் விசாரிக்கப்படலாம் அப்படிங்கிற செய்திகளும் வந்துட்டு இருக்கிறது தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து விஜய் வந்து கொள்கை எதிரியா தீர்க்கமாக அவர் எதிர்த்தாலும் அந்த கொள்கை எதிரி இன்றும் இந்த வரைக்கும் எதிர்க்காமல் பரவாயில்ல பார், திட்டினா கூட ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் யாரும் திரும்ப அவர் வந்து நம்ம எதாவது சொன்னால் நம்ம ஒன்றும் கோச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் எப்படியாவது ஜனநாயகனை எப்படியாவது அந்த கூட்டணிக்குள்ளே கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு கடுமையான பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். அதுக்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம், அதிமுக கூட்டணி இன்னைக்கு வலுவான கூட்டணியாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர் பல தருணத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் வந்து ஒரே ஒரு துண்டை பார்த்துட்டு அவர் எவ்வளோ குதூகலமாக ஆனார் அப்படிங்கிறத பார்த்தோம். கரூர் வழக்கில் வந்து கிட்டத்தட்ட தாவேக்கு யாருமே பேசாத நேரத்தில் ஒரு செய்தி தொடர்பாளர்களே மாறி சட்டமன்றத்திற்கு வெளியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ மெனக்கெட்டு பேசினார் அப்படிங்கிறாலும் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது தாவேக்க எப்படியாவது இது என்டிஏ கூட்டணிக்குள்ள தான், நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த என்டிஏ நான் உடச்சிட்டு வந்துடுறேன், பாஜக கழட்டி விட்டுறேன், நீங்கள் 2 பேர் நம்ம வாங்க 2 பேர் சேர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிறதுல அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்து அதெல்லாம் முடிந்த பின்னர் தான் அவர் வந்து என்டிஏ நோக்கி போனார், பாஜக உள்ளே போயிட்டார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இப்பயும் வந்து அதிமுகவிற்கு இல்லை வந்து பாஜகவிற்கு இருக்கின்ற ஒரு எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது விஜய் இதற்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறத. அவங்க வந்து தினகரனையும் சிபிஐ விசாரணை தான் ட்ரம்ப் கார்டு அப்படிங்கறது ரொம்ப மன்னிப்பு கட்டறோம். அப்படி எடுத்துக்கலாமா? சிபிஐ விசாரணை தான் ட்ரம்ப் கார்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் என்னுடைய வார்த்தைகளை சொல்லல, நான் தான் சொல்றேன், என்னுடைய வார்த்தைகளை சொல்ல, விஜயோட வார்த்தைகளை தான் சொல்றேன். விஜய் அவர்கள் வந்து நீங்க அந்த அஜித்குமாருக்கான போராட்டம் பண்ணும் பொழுது நீங்க திமுக குறித்து கேள்வி எழுப்புகிறார். நீங்க சிபிஐ கூட மறைமுகமான கூட்டணி வச்சிருக்கீங்களா, சிபிஐ வசம் வழக்கு பண்ணாலே மறைமுக கூட்டணி சொல்லி சொல்றாரு. அப்ப சிபிஐ வசம் தாவேக்க வழக்கு இருக்கே, அப்ப மறைமுக கூட்டணி தானே. அப்ப மறைமுக கூட்டணிக்கு விஜய் இதை ரெசிஸ்ட் பண்ணலாம். விஜய் இல்ல எனக்கு வேண்டாங்க, கொள்கை எதிரி தான் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம தேர்தல் நெருங்குகின்ற வரைக்கும் அந்த உறுதிப்பாடோடு விஜய் இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக எழாமல் இல்லை. அதனால அது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் வந்து இன்னைக்கு பாமக எனக்கு வந்து தொடர்ச்சியாக இந்த சண்டை முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் பொழுது இந்த சண்டை ஆரம்பிக்கும் எல்லாருமே பேசுறதுக்கு அவங்க அப்படி தாங்க காமிச்சுக்குவாங்க, ஒரு நாடகம் தாங்க, இல்லை வந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க, எல்லாரும் ஒரே கூட்டணி தான் இருப்பாங்க. இன்னைக்கு ரொம்ப வந்து பெருசாயிட்டே போகிறத பார்க்கின்றோம். இவங்க 2 பேரும் ஒரே கூட்டணிக்குள்ள எப்படி டிராவல் பண்ணுவாங்க? இப்போ நிறைய பேர் சொல்லும் பொழுது இல்லைங்க எப்படி தான் அதிமுக கூட்டணிக்குள்ள தான் 2 பேர் செட்டில் ஆவாங்க, கொஞ்சம் ஆளுக்கு பாதி சீட்ஸை பிரிச்சுக்குவாங்க அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் உதிக்கின்ற வார்த்தைகள், அதற்கு பிறகு காந்திமதி அவங்க உதிக்கின்ற வார்த்தைகள், இன்னும் கடுமையாக நான் என் தம்பியை பேசுவேன் அப்படிங்கிற அவங்க சொல்ற விஷயங்களாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது இந்த பாமக என்பது ஒட்டாத பாமகவும் மாறிவிடுமோ? அப்போ அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன? ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் வந்து ஒருவேளை அதிமுக கூட்டணிக்குள்ள போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, சீனியர் ராமதாஸ் எங்க போவார்? அவர் வந்து விஜய் கூட்டணி நோக்கி போவாரா, இல்ல திமுக கூட்டணிக்கு போனார்னா திமுக கூட்டணி எப்படி பார்க்கறாங்க, திருமாவளவன் அவர்கள் ஒத்துக்குவாரா? ஏன்னா ஆரம்பத்தில் இந்த பேச்செல்லாம் கொஞ்சம் மடிபட்டது. அப்பொழுது திருமாவளவன் அவர்களுக்கு இதில் ஏற்பு இல்லை. பாமக எந்த வடிவத்தில் வந்தாலும் நான் பாமகவும் பாஜகவும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற ரொம்ப உறுதித்தன்மையோடு இருக்கும். இல்ல, இந்த கேள்வியை நான் திரு அருள்கிட்ட வச்சிருந்தேன். 2 பேரும் ஒரே கூட்டணியில பயணிக்க முடியுமான்ற கேள்வியை வந்து திரு அருள்கிட்டே கேட்டோம். ஆனா அவர் வந்து கமிட்டலா வந்து நான் கமிட்டலா தான் பேசுறாரே ஒழிய எங்க இல்ல கேட்டகாரிக்கலா இல்ல நாங்கள் அவர்கள் இருக்கும் கூட்டணியில் இருக்க முடியாது என்று அவரே வந்து ரூல் அவுட் பண்ணலையே. அவர் வந்து எங்களுக்கு ஆப்ஷன் ஓப்பனா இருக்கு, டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகேன்னு தான் சொன்னாரு. அண்ட் என்டிகே கூட சொல்றாரு.
இல்ல, அதான் தனியா மட்டும் தான் போக மாட்டோம், எல்லாமே ஆமா, ஓப்பன் நீங்க தான் சொல்றாரு ஒழிய options இருக்குங்க. நான் என்ன நாங்க எங்களை சொல்றேன்னா, அன்புமணி இருக்கக்கூடிய கூட்டணியை எங்களால் இருக்க முடியாதுன்னு இதுவரை ராமதாஸ் சொல்லல. அருள் வந்து அதை சொல்ல மறுக்கிறாரு. இல்ல 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 எனக்கு அதான் இல்ல நான் என்ன கேட்குறேன், அப்போ இந்த ஒரே மேடையை இப்போ நாளைக்கு வந்து உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என்டிஏ கூட்டணிக்குள்ள 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே, இந்த ஒரே மேடையை வந்து அப்பாவும் பையனும் பகிர்ந்துக்குவாங்களா? அப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் சமரசம் ஆயிடுதுன்னு சொல்லிடுவாங்களா? எனக்கு புரியல. ஏன்னா இது வந்து ரொம்ப மோசமாக போய்கொண்டே இருக்கின்றது. நீங்கள் நாளைக்கு நீங்கள் பாமக ஏற்கனவே நம்ம எல்லாரும் பேசின மாதிரி வாக்கு வங்கிங்கிறது சரிந்து கொண்டே வருகின்றது. அவங்களுடைய வாக்கு வங்கியிலே பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, தொய்வு ஏற்பட்டிருக்குங்கிற பார்க்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இது யாருக்கு பயனாக அமையும், யாருக்கு பலவீனமாக அமையும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, ஒருத்தவங்க பேசும்போது சொன்னாங்க, இல்லை அவங்க ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை. ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்கின்ற காரணத்தினால தான் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது பாமக உள்ள கொண்டு வரும் முனைப்பு காட்டுறார். திரு சாமிநாதன், அதாவது எங்களால் வந்து சேர்ந்து ஒரு கூட்டணியிலே பயணிக்க முடியுமா என்ற கேள்விக்கு நான் கமிட்டலாக தான் வந்து திரு அருள் பதில் சொல்கிறார். ஒரு விஷயம். இன்னொன்று, செல்லூர் ராஜுடைய பேச்சை பொருட்டாக எடுக்க வேண்டியதில்லைன்னு திரு சுமந்த் அவர்கள் சொன்னார். அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அந்த டீம் ஆஃப் ரைவல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, பாமக உடைந்த பாமகவால் ஒரு அணியில் செயல்பட முடியும், இல்லை கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில் எப்படியாவது தாவேகாவை கொண்டு வந்து முடியும் என்ற நம்பிக்கை இன்னும் கூட அதிமுக தரப்பில் இருக்குது. அது வாய்ப்புகள் இருக்குது, மறுக்க முடியாது. 3 மாதங்கள் இன்னும் காலம் இருக்குது, அது கடைசியில் கூட நடக்கலாம். சிபிஐ விசாரணை இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்க வேலையில் நடந்து முடிந்திருக்கு இன்று முதல் நாள். அப்போ இதெல்லாம் வைத்து இது டூ ஏர்லின்னு சொல்ல முடியுமா? விஜய் கூட கடைசியில் இணங்கி போயிடுவாரா என்டிஏக்கு? இல்லை, விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைத்திருக்கலாம் பாஜக. ஆனால் விஜய் நெருங்கி வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு தான் பார்க்குறேன். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து செல்லூர் ராஜு போன்றவர்கள் விமர்சிக்கக்கூடிய இடம். களத்திலே இல்லாத கட்சியா நாங்கள் அப்படின்னு அவர் கேட்கக்கூடிய இடம். விஜய் கடுமையான விமர்சனம் முன்வைக்கிறார். செல்லூர் ராஜு மட்டும் இல்லை, கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு முனுசாமி அவர்கள் கூட, முன்னாள் அமைச்சர், அவர் கூட ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைச்சார். திமுக தீய சக்தி, இவர் தூய சக்தின்னு சொல்கிறப்ப தாவேகா தான் கலப்பட சக்தி அப்படின்னு சொன்னார். அவங்க ஒரு கலப்பட கட்சி அப்படிங்கிற விமர்சனத்தையே முன் வச்சார். அப்போ அவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஏதோ ஒரு ஒப்புதல் பெறாமல் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா விஜய் கிட்ட ரொம்ப ஒரு மென்போக்கை தான் கையாண்டுச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். விஜய் அதிமுக கிட்ட ஏன் மென்போக்கு கையாளாருன்னா, அவர் அதிமுகவினுடைய வாக்குகளை ஈர்க்கணும்னு நினைக்கிறார். அதை கொஞ்சம் காலதாமதமாக இப்போது தான் அதிமுக உணர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட விஜய் நம்ம மேலே வைக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் கார்னருங்கிறது நம்ம ஓட்டுகளை எடுக்கிறதுக்கு தான், நம்ம கூட கூட்டு வர்றதுக்கு இல்லை அப்படிங்கிறத அதிமுக இப்போ உணர்ந்திருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து இப்போ அதிமுகவினுடைய நிர்வாகிகள் விமர்சனம் செய்ய தொடங்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தா இது அதிமுக இப்பொழுதுதான் விழிப்படைஞ்சிருக்காங்க. இன்னொன்று, விஜய் இந்த சிபிஐ என்கொயரி என்னெல்லாம் விஷயங்கள் இருந்தாலும் அது என்னதான் வளைத்தாலும் ஒரு கொள்கை எதிரி அப்படின்னு பாஜகவை அறிவித்திருக்கிறார். பாஜக நிறைய நெருக்கடிகள் கொடுத்தா ஒருவேளை அதற்கான வாய்ப்புகள் இருக்கானா, அதில் இன்னொரு சிக்கலும் எழுது. யார் முதல்வர் வேட்பாளர், யாரை ஏற்றுக்கொள்வது, யாரை ஏற்றுக்கொள்வது, அதற்கான தீர்வை வந்து திரு எடப்பாடி பழனிசாமியே சொல்றாரு. கொள்கை வேறு கூட்டணி வேறுன்ற தீர்வை வந்து எடப்பாடி பழனிசாமியே சொல்றாரு. ஒருவேளை அதே போல ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு கொள்கை வேறு கூட்டணி வேறு, நாங்கள் எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி விஜய் ஏதோ ஒரு சமரசத்தில் மீண்டும் வந்து திருப்பி ஏதோ பாஜக அதிமுக கூட்டணியில் வந்து இணைய முடியாதா? அதற்கான வாய்ப்புகள் இல்லையா? இல்லை, அதுதான் நான் சொல்லுவார் சார். ஒரு நபர் எத்தனை சமரசங்கள் செய்வார்? ஒன்று, கொள்கை எதிரியோடு சமரசம். கொள்கை எதிரியோடு சமரசம் அப்படிங்கிறது பாஜக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அணிக்குள்ளே வரணும். 2வது ஆப்ஷன் முதல்வர் அப்படிங்கக்கூடிய ரேஸில் விட்டு கொடுத்துட்டு வரணும். இப்போ அதிமுக கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி. அவங்க போய் விஜய் பின்னாடி நிற்க முடியாது. அப்போ இயல்பாகவே விஜய் அதிமுக பின்னாடி வந்து நிற்கணும். அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்காகவா திரைத்துறையில் ஒரு 250 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய, அவருடைய குரலில் சொல்வதாக இருந்தால் சினிமாவில் உச்சத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அதெல்லாம் விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்கணும் அப்படிங்கிற ஒரு ரேஸுக்காகவா வந்து ஒரு கட்சி ஆரம்பித்திருப்பார்? அவருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் கடந்து முதல்வராகணும்னு ஒரு ஆசை இருக்கிறது. எம்ஜிஆர் குறிப்பிடுகிறார். பட் எம்ஜிஆர் சிஎம் ஆயிருக்காருன்னா. ஒரு நிமிடம் சாமிநாதன், உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறார். ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் இதில். விஜய் வந்து முதலமைச்சர் ஆக விரும்புகிறார், எல்லோருக்குமே அது ஒரு நியாயமான ஒரு விருப்பம். ஆனால் உடனடியாக தான் அந்த முதலமைச்சர் கனவு அப்படின்னு இருக்குமா, இல்லை 2031 முதலமைச்சர் ஆகலாம்னு ஒரு லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷனாக இருக்குமா? அரசியலில் எந்த அனுபவமும் இல்லை, இதுவரை ஒரு தேர்தல், ஒரு உள்ளாட்சி தேர்தல் கூட போட்டியிட்டதில்லை. அந்த மாதிரி ஒரு சூழலில் லாஜிக்காக பாருங்க என்ன எதிர்பார்ப்பு இருக்கும். கூட்டணியில் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஆட்சியில் ஒரு பங்கு வகித்து 5 ஆண்டு காலம் அனுபவம், அரசியலிலும் அனுபவம், ஆட்சி நடத்துவதிலும் அனுபவம் பெற்று அதற்கு பிறகு முதலமைச்சர் வேட்பாளராக போவது சரியா?
இல்லை இது வரைக்கும் எலெக்ஷன்லேயே நிற்காம ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் நான் வந்து சிஎம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறது, எந்த ஒரு பொறுப்பும் ஒரு பப்ளிக் போஸ்டே இல்லாத ஒரு நபர் அதை விரும்புவது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. ஏன் விஜய் வந்து 31 முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது? தப்பு கிடையாது. அதனால வந்து நான் சொன்னேன் கரெக்டு. ஆனால் இப்பொழுது திமுகவை வீழ்த்துவதுதான் பிரதான நோக்கம். அதனால எல்லோரும் ஒன்றிணைகிறோம், அதிமுக தலைமையில் இந்த கூட்டணி நாங்க சேர்றோம் அப்படின்னு அதுக்கான எந்த ஒரு இண்டிகேஷனும் தாவேகா கிட்ட இருந்து வரவே இல்லையே திரு சுமந்த். அவர் வந்து உறுதியா 26ல விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், நாங்கள் தான் தலைமை ஏற்போம் தானே சொல்றாங்க. அவர் வந்து அடுத்த கட்டமா அதிமுகவினுடைய தலைவர்களை வந்து லெகசியை கிளைம் பண்ற இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்க களத்திலேயே இல்லைன்னு வந்து ஒரு சட்டில் மெசேஜிங் அளவுக்கு போயிட்டாங்களே. இல்லைங்க, நாங்க வந்து 30 சீட் 40 சீட் தான் நாங்க இந்த எலெக்ஷன்லயே இருக்கோம். நீங்க ஏதோ ஒரு இடம் கொடுங்க, அதை வாங்கிட்டு நாங்க ஓரமா நாங்க ஆட்சியில கூட பங்கு கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? மார்ச் வரைக்கும் சொல்ல வேண்டியதுல திரு சுவாமிநாதன் அதுக்கு தானே கேட்டாரு. அப்படி இருந்தா எதுக்குங்க உச்ச நட்சத்திரம் எல்லாத்தையும் விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கறதுக்கு தான் வந்து அப்படி என்ன தேவை இருக்குது? எல்லாத்தையும் விட்டு வர வேண்டிய தேவை 5 வருஷம் கூட உழைக்காம முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படலாமாங்க? 5 வருஷம் கூட உழைக்காம முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறது நியாயமா? எம்ஜிஆர் 5 வருஷம் கூட ஆகாம உழைக்காம வந்து முதலமைச்சர் ஆகிறது நியாயமான்னு கேட்கிறாரு. ஆமா சார், மிக மிக முக்கியமாக இது ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம். சுமன் ஸ்ரீராமன் சார் அவர்களுடைய கருத்து மிக முக்கியமானது, அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. பட் இது விஜய்க்கு தெரியுமா? விஜயை பொறுத்தவரை வந்தால் சீக்கிரமாக வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட கனவோட அரசியல் உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவருக்கு சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நாளைக்கு எலெக்ஷன் நடந்தாலே நீங்கள் சிஎம் ஆயிருவீங்கன்னு அவரை நம்ப வைத்தும் கொண்டு இருக்கிறார்கள். நம்மளே பார்க்குறோம், ஒரு சர்வே எடுத்தோம், 30 தாண்டிட்டோம், 35 தாண்டிட்டோம்னு ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறையும் திடீர்னு ஒரு டேட்டா வெளியாகிட்டே இருக்காங்க. அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல கூட்டணிகளுக்குள்ள குழப்பங்கள் ஏற்படுத்துகிற விதமாக காங்கிரஸ் எங்களோட வந்துடும் அவர்களே பரப்புகிறாங்க. இது எல்லாம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருது. நம்ம களத்திலிருந்து பார்க்கிற போது அதற்கான வாய்ப்பு 26ல் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அந்த தாவேக்கா தரப்பு அதை நம்புகிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, அதை தான் சொல்ல வந்தேன் சார். மிக மிக முக்கியமாக வந்த உடனே முதல் தேர்தலையே அவர் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கா, அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நடிகராக இருந்து அரசியல் களத்துக்குள்ளே வரார். திண்டுக்கல்ல இடைத்தேர்தல் நடக்குது, இடைத்தேர்தலில் சந்திக்கிறாரு. திண்டுக்கல் இடைத்தேர்தலில் முதல் வெற்றி பெறாங்க. அப்படி படிப்படியாக பல தேர்தல்களை சந்திக்கிறாங்க. பொது தேர்தல்கள்லாம் போட்டிக்கிட்டு சிஎம் ஆகிறாங்க. அது ஒரு நிலை. ஆனால் இந்த விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பின்பு தான் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது, அதை கடந்து போகிறார். ஒரு இடைத்தேர்தல் ஈரோடு மாதிரியான தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்குது, அதை கடந்து போகிறார். அப்போ அவங்க உளவியலாகவே அவங்க எப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்காங்கன்னா, முதல் தேர்தலே நடக்க போது அந்த தேர்தலில் மக்கள் நமக்கு ஓட்டு போட தயாராகிட்டாங்க, நம்ம தான் முதல்வராக போகிறோன்னு அவர்கள் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்கிறாங்க. ஸோ அந்த கற்பனை உலகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம வந்து அது கற்பனைங்க, அது வந்து ஒன்றுமே மக்கள்கிட்ட விற்பனை ஆகாது அப்படிங்கிறத தாண்டி அவர்கள் உளவியலாக அப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்காங்க. அதனால் இந்த தேர்தலில் அவர்கள் வந்து பாஜகவோடோ, இது என்னுடைய கருத்து தான், பாஜகவோடோ அவர்கள் நிச்சயமாக அதிமுகவோட அணி சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது மிக மிக குறைவாக இருக்கும். இன்னொன்று, விஜய் அவர்கள் இன்னைக்கு போய் நாளைக்கு நான் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிக்கிறேன், தொடர்ந்து பேசுவோம். 2011 விஜயகாந்த் அவர்கள் ஆனது போன்று ஒரு கூட்டணிக்குள்ள போயிட்டு எதிர்க்கட்சி தலைவர் ஆயிக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டால், அன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் அதற்கு முன்பே ஒரு தேர்தலை தனித்து சந்திச்சு பலத்தை காட்டினதுனால தான் அந்த வாய்ப்பு வந்தது. அவர் 8.35% ஓட்டை காட்டினார்ல 2006 சட்டமன்ற தேர்தலில். அப்போ விஜய்க்கும் தன்னை நம்புகிறார். அவர் ஏதோ ஒரு வகையில் நமக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க, சிஎம் ஆக்குவாங்கன்னு நம்புறார். பட் அதுக்கான வாய்ப்பு இல்லாட்டாலும் அவர் தன்னுடைய பலத்தை காட்டுவதற்கான தேர்தலை இந்த தேர்தல் இருக்கும். அதுக்கு பின்பு தான் அவருக்கே அரசியல் கலை யதார்த்தம் புரியும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நன்றி திரு வம்சி. இப்போது சுமன் சார் சொன்னார், முதல் தேர்தலில் முதலமைச்சர் ஆக முடியாது, ஏன் ஒரு 26ல் ஒரு கூட்டணி போயிட்டு 31 முதலமைச்சர் ஆகலான்னு சொன்னாங்க. இதுவரை தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஏதாவது ஒரு கட்சி ஒரு பிரதான கட்சியுடன் கூட்டணி செய்து போயிட்டு அடுத்த தேர்தலில் தனித்து போட்டிட்டு வெற்றி பெற்ற வரலாறு எதாவது இருக்கா? கூட்டணியாக கூட வரலாம். 2031 தன்னை முன்னிறுத்தி வந்த வரலாறு இருக்கா தமிழ்நாட்டு அரசியலில்? ஏன்னா எப்போ நீங்கள் ஒரு திமுக அதிமுக ஒரு கூட்டணி போகிறீங்க அப்போயே உங்கள் கிரெடிபிலிட்டி கொஞ்சம் இழந்துடுறீங்க. 2014 விஜயகாந்துக்கான பிரச்சனை தான். 11 அதிமுக போயிட்டு 16 தனிச்சு வரும்போது அவங்க என்ன மக்கள் கூட்டி என்னாச்சுன்னு எல்லாருக்கும் பார்த்தோம். இப்போது பிரச்சனை என்னென்னா, திமுக கூட்டணி ஒன்றை தவிர மற்ற எல்லா கூட்டணிகளுமே இன்னும் செட்டில் ஆகலை. ஹெவியாக பவர் பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு, பார்கெனிங் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு கட்சியும் இன்னொரு கட்சியை பார்கெனிங் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதில் பெரிய புள்ளியாக இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி தான். அவங்க பாஜக கேட்குற சீட்டை வந்து அதிமுக கொடுக்குமா கொடுக்காதது தான் பெரிய இது. அதுதான் சொல்கிறாரு. விஜய் இப்போ பண்ணுறது கூட ஒரு விதமான ஒரு
ஒரு பார்கெனிங் டாக்டிக்ஸ் தான் இது. விஜய் க்ளோஸ் டு தி எலெக்ஷன் வந்து அவர் இன்னும் பலமா வந்து அவரால் பெற முடியும் அப்படின்னு நம்ம சொல்றாரு. அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. ஏன்னா வாக்கு வங்கி நிரூபிக்காத ஒருவருக்கு நீங்க எவ்வளவு சீட்டு கொடுப்பீங்க? இப்போ அதிமுக பாஜக விஜய் சேர்த்துக்கிறாங்கன்னு சொல்லுங்க. இப்போ சுமன் சாரே ஒரு நம்பர் சொல்லுங்க, இந்த நம்பர் சேர்த்துக்கிட்டா நல்லா. அப்பேற்பட்ட விஜய்க்கு எதுக்காக வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அது என்னன்னு சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமியோட ஸ்மார்ட் பாலிடிக்ஸ். அவரு இதுவரை பாஜகக்கோ இன்னும் ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு இருக்காரு. என்னால் நான் நாளைக்கு கூட உங்களை நான் டிஷ் பண்ணிட்டு நான் விஜயோட போடுவேன், உங்களுக்கு நான் 60 சீட்டு கொடுக்குறது, நான் விஜய்க்கு நான் 40 சீட்டு கொடுத்துருவேன் அப்படின்ற அந்த ஒரு இம்ப்ரெஷன் இன்னும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பாசிபிலிட்டி பாஜகவை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு விஜய் வந்து ஒரு ப்ராக்ஸியா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதே வந்து செங்கோட்டையன்றவர்களுக்கு அந்த ஒரு லெவரேஜ் எடப்பாடி கொடுக்குறான்றதுக்காக தான் விஜய் கூட போய் சேர்ந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க வைக்கிறாங்க. பட் ஆனால் யதார்த்தம் என்னென்றால் எடப்பாடியே நினைத்தாலும் விஜயன் கூட்டணி போக முடியாது. ஏன்னா அவரோட வாக்கு வங்கி நிரூபிக்க எங்க ஓட்டு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு தெரியாம எப்படி கூப்பிட்டாரு. விஜய் வந்துருவாருன்னு ஆரம்பத்துல இருந்தே சொன்னது அதிமுக தலைவர்கள். விஜய் அவர் எந்த நம்பிக்கையில் கூப்பிட்டாருன்னா, இப்போ பவன் கல்யாண் போன மாதிரி 20 சீட்டு வாங்கிட்டு நம்ம கூட வந்துரு அப்படின்ற ஒரு முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு விஜய் வருவாருன்ற நம்பிக்கை. அவர் விஜய் ஏமாந்து வருவாரு நினைச்சாரு. அவர் விஜய் ஏமாற தயாரா இல்ல. சரி, இது விஜய் நம்புறதுக்கு பாஜகவோட போயிடலாம், பாஜக இப்போ வேறு விதமாக ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அங்கே போய் அந்த கூட்டணி செட்டில் இதுவரை எங்கள் அணியை உடைக்க முடியாது சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் அந்த சீட் ஷேரிங் இன்னும் முடியவில்லை. இந்த சீட் ஷேரிங் முடியாதவரை அது விஜய் ஒரு பார்கெனிங் ஆப்ஷன் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் தரப்பில் என்னன்னா அந்த பாஜக இருக்கிற அணிக்குள்ளே போக முடியாது, அதில் கிளியராக இருக்காரு விஜய். அந்த ஸ்டாண்டில் பிரின்சிபல்டாக இருக்காரு. அதிமுக வந்து அவர் எப்படி பார்க்குறாருன்னா, அதிமுக எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்லுவீங்க திமுகவை வீழ்த்துவதற்கு வந்து வர தயாரா இருந்தா என்ன செய்ய முடியும் அப்படின்னு? இல்ல நான் விஜயோட ஸ்டாண்ட் வந்து அவர் இதுவரை வந்ததில்ல. ஒரு அந்த விஷயத்துல விஜய் நம்பர் அவர் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு. ஆனா சில இஷ்யூஸ்ல ஸ்டாண்ட் தடுமாறாரு. திருப்பரங்குன்ற மாதிரி இஷ்யூஸ்ல அவருக்கு தடுமாற்றம் தெரியுது. எப்படி அவர் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு தெரியல. அந்த மாதிரி இஷ்யூல என்ன காரணம்? அவர் இந்த ஸ்டாண்ட்ல நான் வந்து திமுக அரசு சாதகமா எடுத்துக்கிட்டா அங்க அந்த ஆதரவு வர மக்கள் திமுகவுக்கு போயிடும், எதிராக எடுத்தா அது பிஜேபிக்கு போயிடும்ன்ற அந்த இல்ல அது எனக்கு அந்த லாஜிக்கே புரியல. அதாவது திருப்பரங்குன்ற இஷ்யூத்துல நீங்க வந்து மதசார்பின்மை பக்கம் நின்று ஒரு கன்விக்ஷனோட பேசினா எப்படி வந்து திமுக பக்கம் போகும்? இவரை நம்பக்கூடிய சிறுபான்மையினர்களோட எண்ணிக்கை அதிகத்தான ஆகும். போலரைசிங் இஷ்யூ. இதுல ஆதரவு திருப்பரங்குன்றத்துல தீமை ஏத்தணும்னு நினைக்கிறவங்க பாஜக பக்கமும், ஏத்தக்கூடாதுன்னு நினைக்கும் திமுக பக்கம் தான் போகும். அப்படி திமுக பக்கமும் அப்ப விஜயும் அந்த ஏத்தக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து செக்யூலரிசம்னு முடிவெடுத்தா அது திமுக பக்கம் தான் போகும் அப்படின்றது. இப்போ அது போலரைஸ் பாலிடிக்ஸ் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இது இங்க மட்டும் இந்தியா முழுக்க. அதனால தான் விஜய் அது வேலைக்கு போகிறார். சீமான் போன்றவங்க வந்து ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு வழி இல்லாமல் ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா விஜய்க்கு இப்போ என்ன பிரச்சனை விஜய்க்குன்னா, அவர் வந்து சரி தனிச்சு போகிறதுன்னா அவருக்கு இப்போ வேற என்ன கூட்டணி ஆப்ஷன்ஸ் வருதுன்னு பார்க்குறாங்க. டிடிவி தினகரன் ஆப்ஷன். பாமக 2 அணிகளில் ஒரு அணி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, விஜயோட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சப்போஸ் எனக்கும் அந்த ஜெகதீஷன் சொன்ன பாயிண்ட் நானும் உடன்படுறேன். நான் ஆரம்பத்தில் நானும் அந்த நம்பிக்கை இருந்து ஏதோ ஒரு புள்ளியில் 2 பேர் இணைஞ்சிருவாங்கன்னு. பட் அந்த இணைப்பை தாண்டி ரொம்பவே வாய்ப்பு இல்லை, ரிகன்சிலியேஷனுக்கே சான்ஸ் இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தரப்பு பாஜகவுடன் போய் இன்னொரு தரப்பு இங்கே வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுக வந்து ராமதாஸ் திமுகவுடன் கூட்டணி போக விரும்புகிறார், அதில் இந்த மாற்றுக்கருத்தில். பட் ஆனால் திமுக வந்து அது சேர்த்துக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா அவங்க திமுக எடுத்துருக்க வாக்கு வந்து பாமக எதிர்ப்பு வாக்குன்ற அந்த ஒரு பாயிண்ட். இதில் பாமக பாலிடிக்ஸில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் 2 தரப்புகளுக்கு என்னென்னா, பாமக இல்லாமல் அதிமுகவால் சேலத்தில் வெற்றி பெற முடியாது. எடப்பாடி தொகுதியில் எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி வரலாம். அந்த ஒரு பாயிண்டில் 2 பேரும் பார்கெனிங் பண்ணுறாங்க. பேசுவோம். இதற்கிடையில் மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டிருந்தோம். பாட்டாளி மக்கள் கட்சியினர் 95% பேர் தன் பக்கமே இருப்பதாக கட்சியின் நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் கூறியிருப்பது சரியா தவறா? கருத்தில்லை. 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். 60% பேர் சரி என்றும், 31% பேர் தவறு என்றும், கருத்தில்லை என்று 9% பேரும் கூறியிருக்கிறார்கள். கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. நிறைவு கருத்து திரு ராஜன், எல்லோரும் 2 நிமிடங்களில் உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு பண்ணிடுங்க. அதாவது இதுவரைக்கும் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு டெஸ்பரேஷன், 2வது கழிவிறக்கத்தை வைத்து தன் சார்பில் வந்து அந்த சமுதாய மக்களை ஈர்ப்பதும், அன்புமணிக்கு எதிரான ஒரு இதை அவங்களோட பார்வையை திருப்புறதுக்கும் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் பிரிந்தது தான். திரும்ப 2 பேரும் ஒன்று சேரவே மாட்டாங்க சொல்ல முடியாது. ஆனால் சுமன் சொல்கிற மாதிரி
திமுக கூட்டணி ஒன்றும் அவ்வளோ ஃப்ரெஜைலாக இல்லை. ஏதோ இன்னும் 3 மாதம் இருக்குது, அது வரைக்கும் யார் எங்கே போவாங்கன்னு தெரியாதுன்னு. ஏன்னா திமுகவில் கிடைக்கக்கூடியது, அந்த கூட்டணியில் கிடைக்கக்கூடியது அது அந்த எம்எல்ஏ பதவி என்ன அந்த கூட்டணிக்கு ஒதுக்கப்படுறதுல பெரும்பாலும் அவங்களால வெற்றி பெற முடியும். அந்த நிலைமையில் சீட்டு அதிகமாக கொடுத்தா கூட ஏடிஎம்கேவுக்கோ இல்லை தாவேக்காவுக்கோ போகிறது சூசைடல்னு எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். ஒரு அன்டெஸ்டட் விஜயை நம்பி எப்படி போகிறது? ரெண்டாவது, கூட்டணி பலமே இல்லாத ஏடிஎம்கேவோட எப்படி போகிறது? இதுதான் மற்ற கட்சிகளுக்கு இருக்குமே ஒழிய, வேண்டுமானால் இந்த ஃபென்ஸ் சீட்டர்ஸுக்கு வேறு எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வேணால் தாவேக்காவோ அல்லது இதோ, அதுவும் தங்களோட பொலிட்டிக்கல் ரெலவன்ஸை காமிக்கிறதுக்காக. அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. ரெண்டாவது, சைட் ஷோன்னு சொன்னார். இந்த சைட் ஷோ இஸ் அன் இண்டிகேட்டர். இதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. பட் இந்த ஒவ்வொரு சைட் ஷோவும் இஸ் இண்டிகேட்டிங் எந்த பக்கம் போகிறாங்க, இல்லைனாக்கா தெளிவில்லாமல் இருக்காங்களா, அந்த இதை காட்டுது. அந்த புரிதல் வேண்டும். நன்றி. திரு சுமந்த், உங்களுடைய நிறைவு கருத்து. இல்லை, முதல்ல ஏன் இது ஒரு சைட் ஷோ அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒன்று, யாருமே இவ்வளவு சீக்கிரமாக என் கையில் இருக்கிற சீட்டை நான் காட்ட மாட்டேன். நோபடி வில் ரிவீல் ஆல் தேர் கார்ட்ஸ் ஸோ ஏர்லி. எல்லாரும் ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி விளையாடுவாங்க. நான் ஒரு காய் நகர்த்துவேன், அவங்க ஒரு காய் நகர்த்துவாங்க. இதனால் நான் அதுதான் மூவ் பண்ண போகிறேன்னு அர்த்தம் கிடையாது. நான் 7 மூவ் கழித்து நான் வேறு ஏதாவது கூட மூவ் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு 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 தேர்தலுக்கு பில்டப் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சகஜமான விஷயங்கள். ரெண்டாவது, நான் ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிறேன். காங்கிரஸ் திமுக விட்டுட்டு உடனே போயிடுவாங்க, இல்லை விசிகே போயிடுவாங்க, கம்யூனிஸ்ட் போயிடுவாங்க, போக மாட்டாங்க. அவங்க திமுக கூட்டணியில் தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம கேட்டகாரிக்கலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கே இது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது கூற முடியாது. ஏன்னா தேர்தலில் எவ்வளவோ வித்தியாசமாக நம்ம விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். மூணாவது, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, திரு விஜயகாந்த் அவர்கள் தனித்து போட்டியிட்டு இருந்தால் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் கூட்டணி வச்சதுனால தான். விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஆனதே கூட்டணி வச்சதுனால தான். அதை சரியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதுக்கு பிறகு அவருக்கு உடல்நலம் குன்றியது. அதனால தான் அந்த வீழ்ச்சி ஏற்பட்டதே தவிர கூட்டணி வச்சதுனால அவருக்கு வீழ்ச்சி கிடையாது. கூட்டணி வச்சு தான் 39 இடங்களில் வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சி தலைவர், திமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். அதனால அவர் 29 இடங்கள் வாட் எவர், பட் வெற்றி பெற்று அவர் he became the leader of the opposition. தனித்து போட்டியிட்டு ஜெயிச்சிருக்க அந்த மாதிரி செஞ்சிருக்க முடியுமா? ஸோ அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் அவரோட சப்போர்ட் விட்டுட்டாரே. கரெக்ட், அவர் சுத்தி அவரோட சப்போர்ட் பேஸை விட்டுட்டாரே ஜெயலலிதா கிட்ட. யார் சப்போர்ட்டர்ஸ்? இல்ல, தன்னுடைய சப்போர்ட் பேஸை ஜெயலலிதா கிட்ட விட்டு கொடுத்துட்டாரு. இல்லைங்க, அவர் 2 பேத்துக்கு ஒரே சப்போர்ட் பேஸ். அது ஏன் இருக்கணும்? ப்ராப்பரா 5 வருஷம் அவர் அதனால 5 வருஷம் கொண்டு வந்தாங்க. ஒரு யார் அப்படி இல்ல, திமுக முடிச்சிட்டு போன பிறகு தனித்து வரும்போது எந்த கட்சி சாதிச்சிருக்குன்னு சொல்லுங்க. முடிச்சிட்டோம். முடிச்சிருங்க சுமந்த். 5 வருஷம், ஒரு நிமிஷம் இருங்க. 5 வருஷம் அவர் ஒரு சிறப்பான எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று யாருக்கு தெரியும்? தெரியாது. அதனால ஆனால் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அது கூட்டணி தான். ஸோ நாளைக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவியை விஜய்க்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது கூட்டணி. இல்லாட்டி திருப்பியும் திமுகவை ஜெயிக்க வச்சுட்டு அவர் ஒரு 15% ஓட்டோட உட்கார்ந்துருக்கலாம். அது யாருக்கும் எந்த பயனும் இல்லை. இப்போ திரு சீமான் அவர்கள் 8% ஓட்டை வச்சுக்கிட்டு பல ஆண்டு காலமாக இருந்திருக்கிறார். 6%, 7%, 8% போயிட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. நன்றி. திரு ஜெகதீஸ்வரன், உங்களோட நிறைவு கருத்து. இல்லைங்க, நீங்கள் மக்கள் 8% கொடுக்குறாங்க, 6% கொடுக்குறாங்க, 15% கொடுக்குறாங்க. அது ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் உங்களை அங்கீகரிக்கிறோம். அடுத்தடுத்த தேர்தலில் நீங்கள் வளர்ந்து வாங்கலாம். அந்த மாதிரி தான் கட்சிகள் வளர்ந்து வர்றது. இப்போ யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னா நம்ம நினைக்கிற யாருக்கும் பிரயோஜனம் இல்லையா? இல்லை, இது எனக்கு புரியலை. இது யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னா வெற்றி ஒன்று தான். அரசியல் கட்சிகளுக்கு அது ஒன்று தான் நோக்கம் கிடையாது. தேர்தல் அரசியல் நேரத்தில் நம்ம ஜெயிக்கணுங்கிறது எல்லாருமே கடுமையாக போராடுவாங்க. மக்களுக்கான அரசியலை தொடர்ச்சியாக இங்கே செஞ்சுட்டே இருக்கிறாங்க. சின்ன சின்ன இயக்கங்களோ சின்ன சின்ன கட்சிகளோ தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் இருக்காங்கன்னு பார்க்கின்றேன். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் விஜய் அவர்கள் இப்போது பேசும்போது கூட 5 வருஷம் உழைக்காமல் எப்படி நான் சொல்கிறேன், விஜய் 2 வருஷமே உழைக்கலையே, பிரச்சனை அதுதானே. 2 வருஷம் கடுமையாக வேலை பார்த்துருந்தார். இன்றைக்கும் ஒரு களத்திற்கு வர்றதுக்கு தயங்கிட்டே இருக்கார். முக்கியமான
முக்கியமான பிரச்சனைகளுக்கு அவர் பேச மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு வந்து அவருடைய அந்த பாடல் வெளியீட்டு விழாவுக்கு காமிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டை இன்னைக்கு அரசியல் அவர் என்னைக்காவது காமிச்சிருக்காரா? நம்ம என்னைக்காவது பார்த்துருக்கோமா? இல்லை. நீங்கள் வந்து ஒரு கரூருக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறாரு, நீங்கள் மலேசியாவுக்கு எத்தனை நாளுக்கு முன்னாடி கிளம்புறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மக்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஒரு கிரேஸ் இருக்குது, ஒரு கரிஸ்மா இருக்குது, அதை அவர் பயன்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்கன்னா அது மட்டுமே பத்தாது. நீங்கள் வந்து ஏன் அவரை நோக்கி அவர் கூட்டணிக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்ல பிறகும் ஏன் சில பேர் வந்து அவர் பார்கெனிங் மட்டும் தான் பயன்படுத்துறாங்கன்னு கேட்டிங்கன்னா, விஜய்கிட்ட போனால் நிச்சயமாக நம்ம வெல்ல முடியாதுங்கிற தெரியும். அவங்க சர்வே சும்மா சொல்லிக்கலாம் 32 42 நாங்களே 160 சீட் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க கதைகள்லாம் விடலாம். ஆனால் இன்றைய அளவில் அவர் வந்து ஒரு பேசுபொருளாக இருப்பாரே தவிர அவர் அடுத்த தேர்தல் எப்படி இருக்க போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தொடர்ச்சியாக ஒரு களத்தில் இருப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாதான் பார்க்கின்றேன். காங்கிரஸ் வருவாங்கன்னு ஒரு மாயையில் அவங்க வாழ்ந்துட்டே இருக்காங்க. காங்கிரஸ்லாம் நிச்சயமாக போக மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஓரளவுக்கு உருப்படியாக இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் திமுக இருக்கிறாங்க. மற்ற பல மாநிலங்களோட நிலைமை என்னங்கிறது தெரியும். காங்கிரஸ் வெளியே ஒரு வேளை போறாங்கன்னா அதுக்கு யாருக்கு லாஸ் அப்படிங்கிறதும் காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும். பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு சப்போர்ட்டாக யார் இருக்காங்கிறது தெரியும். காங்கிரஸ் செய்ய வேண்டிய பல போராட்டங்களை இன்னைக்கு திமுக தான் முன்னின்று தேசிய அளவில் பல போராட்டங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. பார்க்கணும், இடஒதுக்கீடு பிரச்சனையாக இருக்கலாம், மருத்துவர் சேர்க்கை இருக்கலாம், பண்ணிட்டு இருக்கலாங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது காங்கிரஸ் இன்னொன்று நீங்கள் வந்து இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் காங்கிரஸ் எவ்வளோ வீரியமாக வேலை செய்கிறார்கள், மற்ற நேரங்களில் காங்கிரஸ் என்னவாக வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு காங்கிரஸ் தனித்து சென்றால் அவங்களோட வாக்கு வங்கி என்ன, இன்னொன்று விஜய்கிட்ட போனால் பெரிய இன்னமும் காங்கிரஸ்க்கு பெரிய வாக்கு வங்கி இருக்கிற மாதிரி விஜய்க்கு பெரிய வாக்கு வங்கி இருக்கிற மாதிரியும் இந்த 2 பேர் சேர்ந்தா நம்ம ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துற மாதிரி ஒரு நெரேட்டிவை ஏன் வந்து காங்கிரஸில் 2-3 பேர் ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னே தெரியல. அது வந்து ரியாலிட்டி கிடையாது அப்படிங்கிறதும் அவர்களுக்கு தெரியும். அவங்க காங்கிரஸ் இப்போ மூத்த தலைவர்கள் யாருமே இது குறித்தெல்லாம் பேச மாட்டாங்க. சரி, யாரும் சின்ன பசங்க பேசிட்டு போறாங்கப்பா விட்டு தள்ளுங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் டீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திமுக கூட்டணியில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதுன்னு நினைக்கிறேன். அதிமுக கூட்டணி எப்படி செட் ஆக போது, எப்படி ஜெல்லாக போகுதுங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இன்னைக்கு நீங்கள் அதிமுக பாஜகவுக்குமே வந்து பெரிய பரஸ்பரம் இல்லை, இன்னும் கிரவுண்டில் ஜெல்லாகலன்னு சொல்லும் பொழுது இப்போ அப்பா பையன் 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க. அப்போ அவங்களோட இது எப்படி ஜெல்லாகும்? அப்போ வன்னியர் வாக்கள் ஒருவேளை இவர்கள் பிரிந்து வெவ்வேறு கூட்டணிக்கு சென்றார்கள், யார் பக்கம் போகும் அப்படிங்கிற பல குழப்பத்தோடு தான் இன்னுமே அதிமுக கூட்டணி சுழன்று கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன். நன்றி ஜெகதீஷன். ராம்சி, இதில் வந்து 2026 தேர்தல் இந்த வரை என்னென்னா 2ஆம் இடத்துக்கான போட்டி தான். முதல் இடத்தில் திமுக அணி இருக்குது. அந்த அணிக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை. இப்போ ஏறத்தாழ அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் நம்பர் எவ்வளோ சீட்டு கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க, நம்பர் ஆல்மோஸ்ட் கம்யூனிகேட் செய்யப்பட்டிருக்கும். விஜயை பொறுத்தவரை அவரே விரும்பினாலும் அவரால் ஒரு கூட்டணிக்குள்ளே போக முடியாது. அவர் போகணுன்னா அவர் ஒரு 10 தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு 10 சீட்டோ 20 சீட்டோ வாங்கிட்டு தான் போகணும். அப்படி போனாலே அவரோட ஆதரவாளர் எதிராக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலேயே எந்த கட்சியும் சேர்த்துக்காது. அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரை அதிமுக விஜயை டாக்டிக்கலாக யூஸ் பண்ணி பாஜக கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. பாஜகவை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நீங்கள் அதிகமாக சீட்டு கேட்டிங்கன்னா நான் உங்களை விட நான் இப்போ கூட விஜயோட போயிடுவேன் அப்படின்ற அந்த ஒரு பின்பத்தை அவங்க அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல ஏடிஎம்கே இருக்கா? கூட்டணியே வந்து கம்பல்ஷன்ல உருவான கூட்டணி தான சொன்னாங்க. எடப்பாடியை பொறுத்தவரை அவர் வந்து தன்னை இதுவரை தன் அரசியலில் தனக்கு உதவி செய்த எல்லாருமே கொஞ்சம் ஏதோ ஒரு காலத்தை டிச் பண்ணியிருக்காரு. பாஜகவும் 24 கூட்டணி போல 26 கடைசி நேரத்தில் அவங்க கழட்டி விட மாட்டார்ன்ட்டு யாரும் உத்தரவாதம் கொடுக்க மாட்டார். பாஜக ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கு. அவர் ஒரு சில இடங்களில் லாக் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அவங்களும் ஹார்ட் பார்கெயின் தான் பண்ணுறாங்க. இப்போ அண்ணாமலை நீங்கள் சைட்லைன் பண்ணிட்டு தான் இவங்க அலைன்ஸ் வந்திருக்காங்க. நாளைக்கு கம்மியாக சீட்டு வாங்கிட்டா அந்த கேடரஸே வந்து மோடி தலைமை மீது அதிருப்தி வரும். ஸோ அதனால் அவங்க ஹார்ட் பார்கெயின் தான் பண்ணுவாங்க. அதிமுக டாக்டிக்கலாக விஜய் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாமகவை இப்போ பொறுத்தவரை அவங்க அந்த 2 பேருக்குமே ஒரு லெவரேஜ் என்னென்னா எடப்பாடிக்கு பாமக தேவை. பாமக இல்லாமல் சேலத்தில் அவருக்கு அதுதான் பிரச்சனை. ஏன்னா நன்றாக தெரியும் அந்த வாக்காளர்கள் வந்து ராமதாஸ் பின்னால் தான் இருக்காங்க, நிர்வாகிகள் பெரிய அளவுக்கு அன்புமணி பின்னால் இருக்காங்க. ஸோ இதுதான் அங்கே கன்ஃபியூஷன். அதிமுக பாஜகவே 2 பேரை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் ட்ரை பண்ணும். பட் சிச்சுவேஷன் வந்து காம்ப்ரமைஸை தாண்டி அங்கே போயிட்டு இருக்கும்போது அவங்க ஏதோ ஸ்டாண்ட் எடுத்து தான் தீரணும். இதை தாண்டி 10% என்ற அந்த இஷ்யூக்கு வந்து அந்த பாமக ஓட்டர்ஸ் மத்தியில் இன்றைக்கும் பெரிய அளவுக்கு ஆதரவு இருக்குது. அந்த ஓட்டர்ஸ் எடப்பாடி பின்னாடி பெரிய அளவு நினைக்கிறாங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.